ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷாஷா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போனால், ஆல்ரெடி வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போட்டுருந்தோம். அதோட கண்டினியூஸ் கிளாஸ் தான். அதாவது உங்களுக்கு இது மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் பத்தாது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் நாலேஜ் வந்துட்டு டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா ரெஃபர் பண்ணி படிங்க. இது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி வரலாம், இதுவும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டினால வரலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. தென் நம்ம போட்டிருக்க வீடியோலாம் கூட செக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சிலபஸ் ரிலேட்டடான வீடியோ, அப்புறம் நியூ அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு வரிசையாக போட்டிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்ப்ரெஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கம்ப்ரெஷன்னாக்கா ஒரு ஃபோட்டோவோட சைஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது தான். வித்தவுட் என்னன்னாக்கா அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி மாறாமல் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது தான் கம்ப்ரெஷன். இது நிறையா ஸ்டெப்பில் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு குவாலிட்டி குறையக்கூடாதுனாக்கா இந்த கம்ப்ரெஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நீங்கள் கூகுளில் வந்துட்டு லிங்க் மூலியமாகவும் இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஆப் மூலியமாகவும் பண்ணலாம். ஃபோட்டோ தான் பண்ணலாமான்னா அப்படி கிடையாது. மல்டிமீடியா ஃபார்மேட் எதுனாலும் பண்ணலாம். வீடியோ, ஆடியோ எதனாலும் வந்துட்டு நீங்கள் கம்ப்ரெஷன் பண்ணலாம். ஓகேவா? ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோன்னா கம்ப்ரெஷன். ஓகேவா? ஏன் கம்ப்ரெஷனை சூஸ் பண்ணுறோம்? ஏன் க்ராப் பண்ணிக்க முடியாதானாக்கா அது வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஆனால் கம்ப்ரெஷன் மெத்தடில் வந்துட்டு ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பைனரி கோட். பைனரி கோட்னால் என்னென்னாக்கா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்னாலே பைனரி கோடு தான். அதாவது இப்போ நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அதுமாரி சொல்லுவோம். ஆனால் கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னாக்கா பைனரி கோட் தான். அதாவது நம்ம எடுத்திருக்க வேல்யூ வந்துட்டு 0, 1 இந்த இதில் தான் அதுக்கு தெரியும். அப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டால் பைனரி கோட். பைனரி கோட் வந்துட்டு டிஜிட்டல் கோடை கன்வெர்ட் பண்ணு. அது எங்கே கன்வெர்ட் பண்ணோன்னாக்கா சிபியூவில். சிபியூங்கிறது சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். இது ஒரு மெமரி. அதாவது கம்ப்யூட்டருக்கு மெமரினாக்கா எதுனாக்கா இந்த சிபியூ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னது பண்ணும், பைனரி கோடை டிஜிட்டல் கோடை கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த 0, 1 வந்துட்டு பிட்டு, பைட்டு இப்படிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது 8 பிட்டுங்கிறது ஒரு பைட்டு. 8 பிட்டுனாக்கா ஒரு பைட்டு. 1024 பைட்டுங்கிறது ஒரு கிலோ பைட்டு. எத்தனை? 1024. அடுத்து 1024 கிலோ பைட்டுங்கிறது ஒரு மெகா பைட். ஓகேவா? 1024 எம்பி, அதாவது மெகா பைட்டு தான் எம்பின்னு சொல்கிறோம். அது ஒரு ஜிபி. 1024 ஜிபிங்கிறது ஒரு டிபி. 1024 டிபிங்கிறது ஒரு பிபி. 1024 பிபிங்கிறது ஒரு இபி. 1024 இபிங்கிறது ஒரு சேட்டா பைட். ஓகேவா? இது வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இது கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்தது கம்ப்யூட்டரோட கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தா மொத்தம் 4 இருக்குது. மெயின் ஃப்ரேம், மினி ஃப்ரேம், மைக்ரோ ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு பர்சனல் கம்ப்யூட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பர்சனல் கம்ப்யூட்டர். அதாவது நம்மள்ட்ட இருக்க சிஸ்டமாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஃபோனு, டேப்லெட் இதெல்லாம் வந்துட்டு பர்சனல் கம்ப்யூட்டர். இது வந்துட்டு மைக்ரோ கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. எதனால் மைக்ரோ கம்ப்யூட்டர்னால் இதுக்கு வந்துட்டு ஷார்ட் மெமரியோட எஃபிஷியன்சியை பொறுத்து வந்துட்டு இதை வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது